நம் நிகழ்ச்சிக்கு வல்லரசு செங்குட்டுவன் திமுக கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கும். வருக வரவேற்கும். எப்படி இருக்கீங்க வல்லரசு? வணக்கம். நல்லா இருக்கேன் சார். உங்கள் புன்முறுவலே பார்க்கும்போதே 26ல் மீண்டும் நீங்கள் தான் ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு அந்த மகிழ்ச்சியான சிரிப்பாக தெரியுது. ஆமாம், உண்மை. அதாவது ஒரு மூத்த பத்திரிகையாளன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. உண்மையை முகத்தின் வழியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இது வந்துட்டு இந்த சிரிப்பு வந்துட்டு பெரியார் வழி வந்த சிரிப்பு, ஓகே, பேரறிஞர் அண்ணா வழி வந்த சிரிப்பு, முத்தமிழறிஞர் கலைஞரின் வழி வந்த சிரிப்பு, இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிவந்த சிரிப்பு. இது ஜனநாயகத்திற்கான சிரிப்பு. இந்த சிரிப்பை தான் பேரறிஞர் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண சொன்னார். இன்று நீங்கள் என் வழி அதை காண்றீங்க. தமிழன் தொலைக்காட்சிக்கு என்னோட நன்றி. சரி, இப்போ அரசியல் களம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு இப்போ பிரதமர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரபரப்பாயிடுச்சு. அதிமுக கூட்டணியில் யார் வருவா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்கன்றதெல்லாம் போய் டிடிவி தினகரன் முதல் கொண்டு ஒரு டீம் அப்படியே வந்துருச்சு. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம் பூவை மூர்த்தி அவர்கள், அப்புறம் வந்து பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அன்புமணி ராமதாஸ், அப்புறம் ஜி கே வாசன், பாரிவேந்தர், இந்த ஏற்கனவே இருந்த ஒரு டீம் அப்படியே வந்துருச்சு. இதில் விடுபட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக, அப்புறம் ஓபிஎஸ் இல்லை, இந்த மாதிரி சிலரை மட்டும்தான் நம்ம விடுபட்டவங்களாம் பார்க்க முடியுது. பெரும்பான்மையோர் அவங்க கூட வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ போட்டி இப்போ பலமாக இருக்குமா? ஆமாம், இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு 2026ல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைவது உறுதி. அதுக்கு பல்வேறு காரணங்களை தான் நம்ம விவாதிக்கிறோம். இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முதல் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மதுராந்தகம் வந்து சென்றார். அந்த கூட்டத்துக்கு மேடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே அவங்க கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவங்க பெரும்பாலானவங்க இடம்பெற்றிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து முக்கியமாக அந்த கூட்டணியில் வந்து ஏற்கனவே இடம்பெற்றிருந்த தேமுதிக அதில் இல்லை. தேமுதிகவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அளவில் வந்துட்டு வந்து கேப்டன் இருந்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக வந்தாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 2-2.5% வாக்குகள் இருக்குது. ஆனால் அவங்க அந்த இடத்துல இல்லை. ஒரு முக்கியமான தலைவர் வந்து முக்குளத்தோர் சார்பாக பார்க்கப்பட்டாலும் தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதல்வர் என்கிற வரிசையிலும் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு உரிய விசுவாசமான ஒரு பாத்திரமாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அங்கே இல்லை. ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி ரீதியான ஒரு வலுவான கட்டமைப்பை வைத்திருந்த கிருஷ்ணசாமி அங்கே இல்லை. ஸோ இது மாதிரியான ஜான் பாண்டியன் அங்கே இருக்கார். ஜான் பாண்டியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறோன்னா வந்து சாதி மத பேதமற்ற ஒரு சமூகத்தை தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே வலியுறுத்தும். ஆனால் யாரெல்லாம் சாதியை உயர்த்தி பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மதத்தையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க. அந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஆரியத்துக்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் அவங்க அங்கே சேர்றதுல மாற்று கருத்தே இல்லை. இவங்க வந்து இப்போ புதுசாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வந்து சேர்ந்தாலும் அப்போ வந்து இருக்கிறவங்களே தொடர்ந்து சேர்ந்தவங்க எல்லாமே பிஜேபியின் அடிமையாக இருக்காங்கன்னு சொல்லலாமா? உண்மைதானே. இப்போது பிஜேபி வந்து இவங்க எந்த வகையில் எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே வந்து அதிமுக தலைமையில் தானே கூட்டணி. அதை வந்து மோடி அவர்கள் சொல்லவே இல்லையே. அந்த மேடையில் யாருமே வந்துட்டு இது வந்து அதிமுக வந்து எங்களுடைய எதிரி கட்சி தான், கொள்கை ரீதியாக எதிரியான கட்சி தவிர அவர்களுக்கு கூட நாங்கள் வந்து ஜனநாயகத்தை கற்பிக்க விரும்புகிறோம். தமிழ் இனத்தை காக்க, தமிழ்நாட்டை காக்க, இந்த மண் மொழி இந்த பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை இங்கே இருக்கிற பன்முகத்தன்மையை இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் என்கிற பன்முகத்தன்மையை காப்பாற்றக்கூடிய பூமி தான் தமிழ்நாடு. இந்தியாவுக்கே உதாரண ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் எம்ஜிஆர் துவங்கி ஜெயலலிதா அம்மா மீது கூட பல்வேறு விமர்சனங்கள் உண்டு, கொள்கை ரீதியான விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவங்க வந்து மாநிலத்தில் சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சியும் வரும்போது அந்த தத்துவத்திற்கு அவங்க வந்து வலு சேர்த்துருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நீட்லாம் உள்ள வரவே இல்லையே, ஜிஎஸ்டி உள்ள வரல, அந்த பண மதிப்பிழப்பு அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு விவசாய மகன் சொல்லிட்டு அப்பப்போ பச்சை துண்டை கட்டிக்கிறார். நீங்கள் பச்சை துண்டை கட்டிட்டு வயல்வெளியில் 2 ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நீங்கள் விவசாய மகன் ஆகிட முடியாது. நீ இந்த மண்ணின் மைந்தர் என்று வந்து வார்த்தையால் மட்டுமே உங்களை சொல்லிக்க முடியாது, நீங்கள் செயலில் காட்டணும்ல. இங்கே வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான சிஏஏ சட்டங்களை வந்து பிஜேபி கொண்டு வரும்போது உங்கள் முகத்தை எங்கே வச்சுட்டு இருந்தீங்க? ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கீங்க. ஜிஎஸ்டிக்கு இங்கே வந்து ஜிஎஸ்டியை வந்து மத்திய அரசாங்கம் வந்துட்டு வந்து ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாடு பொருளாதாரத்தை அழித்து ஒழிக்கும் போது எடப்பாடி எங்கே போயிருந்தார்?
நீ ஒரு சாதாரண மனிதன், நீ வந்து நீ வந்து அடிப்படையிலேருந்து வளர்ந்து வந்து நீங்கள் உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க. கேட்டால் வந்து கலைஞரோட மகனாக மு.க.ஸ்டாலின் வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து சாதாரண விவசாய மகனாக மண்ணின் மைந்தனாக கீழேருந்து வந்ததா சொல்கிறீங்களே, நீங்கள் கீழேருந்து வந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்க. வேளாண் சட்டங்களை 8 வழிச்சாலை ஆதரிச்சிருக்கீங்க. இங்கே இருக்கிற மைன்ஸ் கொள்ளை போகுது, ஆதரிச்சிருக்கீங்க. இங்கே வந்து நீட்டை வந்து ஒழிக்கணும், நீட்டுக்காக தங்கை அனிதா வந்து உயிர் மாய்த்தார். அதுக்கப்புறம் எத்தனையோ குழந்தைகள் உயிர் மாய்த்திருக்கிறாங்க. நிறைய பேர். ஒரு பெற்றோராக எனக்கு அதில் வலி இருக்குது. நம்ம குழந்தைங்களை திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றெடுத்து அவளை எல்கேஜிலேருந்து இவ்வளோ தூரம் வளர்த்து எடுக்கிறதுக்கு இன்றைய பொருளாதார சூழ்நிலை எவ்வளோ பெரிய சிக்கலை தாண்டி ஒரு குடும்பமும் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தைகளை சூசைட் பண்ணிக்கிறாங்க ஒரு கல்வி அழுத்தத்தால், நீட் அழுத்தத்தால். அதை கொண்டு வருகிறது இந்த மத்திய அரசு. அதை எதிர்க்க துணிவு இருக்கிறதா எடப்பாடிக்கு? இல்லை, அதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீக்கிடுவோம் அப்படின்னு திமுக ஒரு அறிக்கையாகவே கொடுத்துருந்தாங்க. தேர்தல் அறிக்கை சட்டம் நாங்கள் வந்து இயற்றுவோன்னு. அதுக்கான பாசிபிலிட்டி ஏதாவது எடுத்தாங்களா, இல்லை எதுவும் பண்ணாங்களா? நிச்சயம். அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்குறுதியை கொடுக்கும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் இந்த மண்ணுக்கு எதிரானதாக இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்தில் மக்கள் எங்களை அமர்த்தினால் நாங்கள் இதெல்லாம் சரி செய்வோன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதிக்காக அவங்க வேலை செய்திருக்கிறார்களா என்று பார்க்கணும். நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் 2-3 முறை வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிஜேபியோட கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆளுநர்கள் அதை தடுத்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருந்தாங்க. மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்ணி அந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணுன்ற கொட்டு வந்து ஆளுநருக்கு வாங்கி கொடுத்துருக்கு திமுக. சட்ட போராட்டத்தின்படி செஞ்சுருக்கோம். தமிழக சட்டமன்றத்தை தீர்மானங்களை போட்டிருக்கோம். நீட்டுக்காக வந்துட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மாணவர் அமைப்புகளை திரட்டி இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். மாணவர்களுக்கு வந்து உங்கள் கல்வி இதனால் மட்டும் உங்கள் வாழ்க்கை வந்து முடிவடைந்திடக்கூடாது, ஒரு போராட்டம் இதை நீங்கள் இதுக்காக உங்களோட உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. மறுபடியும் காங்கிரஸ் திமுக அந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் தேர்தல் வாக்குறுதி அளித்ததின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களும் அதை ஒத்துக்கிட்டார். எங்கள் இந்தியா கூட்டணி வந்து வின் பண்ணால் நீட்டு நாங்கள் விலக்கு தருவோம்னு சொன்னார். தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் வந்து வட இந்திய மக்கள் வந்து இன்னும் அதில் நீட்டுனால என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. அவங்க இருந்தாங்களே நீட்டு நேரம் கேன்சல். நீங்கள் நீட்டுனால மெடிக்கல் படிக்க முடியாமல் போகுது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு. ஒருத்தர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வரும்போது இது மெடிக்கல் மட்டும்தான் ஒரு படிப்பு இருக்கா, மற்ற படிப்புலாம் இல்லையான்னு அவங்களுடைய ஒரு கூட்டத்திலேயே அந்த தலைவர் பேசியிருக்காரு. அப்போ திமுக வந்து படிக்க சொல்லி போராடிட்டு இருக்கும்போது புதுசாக வரவர் ஏன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு? சார் இதில் பார்த்தீங்கன்னா சார் வந்து இன்றைக்கு வந்து அயோத்திதாசர்லேருந்து தொடங்கி புதுசாக நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இப்போ அதாவது புதுசாக வந்த மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு பீஸ் அந்த பீஸ் தானே. அதாவது வந்து பெரியார் வந்து தொடங்கி இங்கே வந்து மக்களை படிக்க சொன்னார். ஏன் படிக்க சொல்கிறாங்க சார்? ஒரு மனிதன் ஒரு சமூகம் வந்து பண்படுத்தப்பட்ட சமுதாயமாக மாறணும்னா, இப்போ இந்த இடத்துல வந்து விளைநிலத்தில் வந்து பயிரிடப்படணும்னா முதல்ல அந்த இடம் உழுவப்பட வேண்டும். ஏர் உழுவணும், அதில் தண்ணீர் பாய்ச்சணும், அதை பண்படுத்தணும், அதை வந்து காய வைக்கணும், அப்போ தான் விளையும் பயிர். அதில் மண்ணுடைய பண்படுத்தப்பட வேண்டும். அது போல தான் வந்து இன்றைக்கு சமூகத்தோட வளர்ச்சின்றது கல்வியால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு வந்து யாரோ ஒரு மனிதர் நண்பர் வந்து எனக்கு இன்னைக்கு மதியானம் உணவளிக்கிறார், அதை மட்டும் வச்சு என்னால் எப்படி வாழ முடியும்? அந்த உணவை தயாரிக்கக்கூடிய அறிவு தான் என்னை வாழ வைக்கும். யாரோ ஒரு மனிதர் என்னை இன்றைக்கு காப்பாற்றுகிறார் என்பதற்காக அல்ல, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், என் அடுத்த சந்ததியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாட்டின் வளர்ச்சியில் என்னோட பங்கு இருக்க வேண்டும்னா கல்வி தான் அதில் வந்து முக்கியமானது. அதுதானே அம்பேத்கர் வலியுறுத்தினார். இன்றைக்கு வந்துட்டு நம்ம ரிப்பப்ளிக் டேவை கொண்டாடிட்டு வரோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ண நாள் இன்னைக்கு. கண்டிப்பாக அம்பேத்கர் எதை வலியுறுத்தினார்? இரவு முழுவதும் கண்விழித்து கொண்டிருக்கிறார். அம்பேத்கரிடம் சென்று கேட்கிறார்கள், ஐயா இவ்வளோ வந்து நீங்கள் கண்முழிச்சிருக்கீங்களா, உடல்நலம் பாதிக்கப்பட போது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே, கண் அயரலாமே என்று கூறும்போது அந்த ஐயா சொல்கிறாங்க, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதனால தான் அவர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், நான் ஒருவன் தூங்கிவிட்டால் இந்த இனம் விழித்துக்கொள்ள இன்னும் பல ஆண்டுகளாகும் அப்படின்றார். அப்போ அவர் ஐயா அம்பேத்கர் என்ன வலியுறுத்துறார்? கல்வியை வலியுறுத்துறார். அந்த கல்வி அறிவு இல்லாமல் எப்படியோ வந்து சினிமா நடிகைகளோட ஆட்டம் போட்டுவிட்டு அப்பாவோட வந்து தயவுனால 10-20 படங்கள் ஃபெயிலியராக வந்துட்டு ஹீரோயினுக்கு சோப் போட சொன்னால் மாமியாருக்கு சோப் போட்டுட்டு இன்றைக்கு வந்துட்டு வந்து நான் வந்து எடுத்த உடனே வந்து உச்சத்தில் இருக்கிறேன். ஒரு தலைவனோட அடிப்படை பண்பு என்ன சார்? தன்னல மறப்பது, பொதுநலத்தோடு வாழ்வது. நம்ம இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் இருந்திருக்காங்க? எம்ஜிஆரோட மிகப்பெரிய நடிகராயவர், அப்படிதான் பேசுறாரு. எம்ஆர் ராதாவோட மிகப்பெரிய நடிகராயவர்,
சிவாஜி கணேசனை விட மிகப்பெரிய நடிகராயவர். அவர் இப்போ இருக்க சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய நடிகராயவர். உலகநாயகன் கமல்ஹாசனை விட ஒரு மிகப்பெரிய நடிகரார். இவங்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாளாவது தான் உச்சத்தில் இருக்கிறேன், உச்சத்தில் இருந்தேன்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னது கிடையாது. அப்போ சுயநலத்தோடு, சுய தம்பட்டத்தோடு, விசில் அடிச்சான் குஞ்சுகளாக தன் சுய பெருமையை மேடையில் ஏறி பேசுகிறவர்களுக்கு கல்வியின் அருமை எப்படி தெரியும்? அதனால தான் அவர் வந்து கல்வி மட்டும்தான் உங்களுக்கு, MBBS மட்டும்தான் உங்களுக்கு இருக்கா, வேற எவ்வளோ படிப்புகள் இருக்குன்னு சொல்றார். ஒருவேளை அவர் ஒழுங்கா காலேஜுக்கு போகாதனால இருக்குமோ? அவர் வந்து கல்லூரியில் போய் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கூட வந்து எல்லாருமே வந்து நான் வெளிப்படையாகவே வந்துட்டு விமர்சனம் வைக்கிறதில்ல. கொள்கை ரீதியாக தான் நாம் அவங்கள அணுகணும். ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவை தவிர்த்து வேறு யாரையுமே ஒரு கடுமையான சொற்களில் திட்டவே இல்லை. நேற்று தான் செயற்குழு கூட்டம் சம்திங் ஏதோ நடந்தது. முதல் முறையாக அவர் அதிமுகவை டச் பண்ணியிருக்காரு. அதிமுகவும் பல்வேறு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு பனையூர் பண்ணையார்னு ஒரு டைட்டில் வேறு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நீ எங்களை ஊழல்னு சொல்கிற, செங்கோட்டையனை எப்படி நீ கூட்டு போய் சேர்த்துக்கிட்ட எங்கள்கிட்ட இருந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீனும் ஊழல்வாதி தான், 140 ரூபா டிக்கெட்டை நீ 500 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்று காசு பார்த்தவன் தான் அப்படின்ற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை அதிமுக நேற்று வச்சிருக்கு. இதில் இதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? இந்த இடத்துல நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகைகள், உங்களுக்கு எல்லாமே தெரியும், பல மனிதர்களை, தலைவர்களை நீங்கள் சந்திச்சு வரீங்க. இவர் விஜய் வந்துட்டு நேற்று செயற்குழு கூட்டினாங்க. அவர் வந்துட்டு ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கணும், புதிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னு ஒரு கான்செப்டோட வரார். அவர் நேற்று பேசும்போது சொல்றாரு, நான் 1 ரூபா கூட ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. நீங்க சொன்னபடியே நாங்கள் வரவேற்கிறோம் அதை. ஆனால் நீங்க சரி, இன்றைக்கு உங்களை சுற்றி கொண்டிருக்கிற, உங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு அப்படியே ஏதோ ஒரு மிகப்பெரிய லாட்ரி அடித்து, ஏன்னா லாட்ரி மார்ட்டினோட மருமகன் அங்கே இருக்கிறார். ஏன்னா அவங்களாம் வந்து இது நம்புறவங்க, லக்கு நம்புறவங்க. ஏழைகளை சுரண்டி லாட்ரி மூலமா வித்து பல குடும்பங்கள் வந்து சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. கண்டிப்பா அது இங்கிருந்த தமிழக அரசு வந்துட்டு, அது ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அதை வந்து ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இன்றைக்கும் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து வன்மையாக அதை கொண்டே வர முடியாது. ஆதவர்ஜுனா மாமியார் கூட அதிமுக போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா சார், ஒரு குடும்ப உறுப்பினர்கள் லீமா ரோஸ் தானே? எஸ், லீமா சார். அவங்க பியூர் பிஸ்னஸ் சார். அவங்களோட பரவலா எல்லா கட்சியிலையும் இருந்தா யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம சேஃபா இருக்கும். எஸ் சார். IJKல இருந்தாங்க. இப்போ இங்க அதிமுகவுக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்ந்துட்டாங்க. இவர் வந்து ஆதவர்ஜுனா வந்துட்டு அவங்க மார்ட்டின் சாரோட மகளை திருமணம் முடித்து திடீர் பணக்காரர் ஆகிறாரு. பணம் கொட்டி கிடக்குது, எத்தனாயிரம் கோடின்றது. அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன தேவை? அதிகாரம் தான், பணம் இல்லை. அதிகாரம் தான். அப்போ என்ன பண்ணுறாரு, அண்ணன் தொல் திருமாவளவர்களை சந்தித்து, நான் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, நான் வந்து அப்போ வந்து இப்போ திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு, நான் SC ஒருத்தருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கலாம். ஒரு SCயாக இருந்து இந்த இனத்தை, இந்த சமூகத்தை, இந்த கட்சி விரும்புறதை விட ஒரு நான் SCயாக வந்து ஒருத்தர் விரும்புகிறாரு, அம்பேத்கரிசம் பேசுகிறாரு, படித்தவராக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மனிதர்களை நம்ம வந்து அலங்கரிக்கணும், இது இந்த இனத்துக்கு நல்லது, இந்த சமூகத்துக்கு நல்லதுன்னு வந்து பதவி கொடுக்குறாரு. ஆனால் அவர் முதுகிலேயே குத்திட்டார். நேற்று அண்ணன் திருமா அவர்களை வந்து இவர் வந்து திருமாவின் பின்னாடி 20 பேர் தான் இருக்கிறாங்க. 20 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க கட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி பேசி இன்னைக்கு ஒரு மறுப்பு சொல்லியிருக்காரு. நான் அப்படி சொல்ல, திருச்சி சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் போல்டா அதை தான் சொல்றாரு சார். அவர் தான் வீடியோ ஆதாரம் இருக்கேன். இப்போ சோவியத்தில் ரஷ்ய புரட்சியில் நடக்கும்போது 4 பேரில் தான் அடிப்படையில் 4 பேர் தானே புரட்சிக்கு வித்துட்டாங்க. ஆமாம், புரட்சி வேண்டும், ஜனநாயகம் வரணும்னு தானே பேசினாங்க. அப்போ அண்ணன் திருமாவளவன் கிட்ட 20 பேர் இருந்தால் கூட சிறப்பு தானே. அந்த ஒரு தலைவனால் 20 பேரை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியும்ன்றதை அவர் சார் எத்தனையோ 1989 தொட்டு இங்கே இருக்கிற பல கட்சி தலைவர்களை பார்த்து ஒரு இனத்திற்காக, சமூகத்தின் விடிவெள்ளியாக அவர் செயல்பட்டு தானே வரார். அவர் எங்கேயும் விலை போடலையே. அந்த இனத்தின் பெரிய தலைவராக இன்னைக்கு அவர் தான் இருக்கார். கண்டிப்பாக இருக்கார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்துட்டு நேற்று செயற்குழு கூட்டத்தில் முதல் முறையாக வந்துட்டு அதிமுகவை வந்து ஊழல் கட்சி அப்படின்றார். உடனே வந்து அதிமுகவும் திடீர்னு வந்து ஒரு பெரிய கோவம் வந்துருச்சு. கோவம் இல்லை, சூடு சொரணை இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் அதை நம்ம வரவேற்கணும் சார். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பெரிய கட்சி, எம்ஜிஆர் ஆண்ட கட்சி, ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய கட்சி, இன்றைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பெரிய கட்சி அவங்க தான். இல்லை, ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லும் போது பக்கத்தில் செங்கோட்டையன் உட்கார்ந்துருக்கார். செங்கோட்டையன் பாக்கெட்டில் அம்மையாருடைய படம் இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் எப்படி அந்த படத்தோட அக்செப்ட் பண்றாரு? அப்புறம் அங்கேயே முரணா இருக்குல்ல. அப்போ விஜய் வந்து யாரு ஊழல்வாதி என்கிறார்? ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி ஜெயலலிதா அம்மையார் ஊழல்வாதி என்று சொல்லியிருக்காங்க.
அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காங்க கடந்த காலங்களில். இன்றைக்கு விஜய் அவர்கள் செங்கோட்டையன் போன்றவர்களை அதிமுகவிலிருந்து ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டவர்களை இந்த கூப்பா கிருஷ்ணன், விஎஸ் பாபு, கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்டவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்கள் இன்றும் வந்து தலைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அதிமுகவோட ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி என்று விஜய் சொல்றாரு. அவங்கள வச்சுட்டு சொல்றாரு, அதை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் அடிமையாச்சு சார். எங்க போனாலும் யார்ட்டையும் ஒருத்தர் அடிமை. அதனால தான் வந்துட்டு அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு மேட்டரை பேசினாங்க. பாருங்க, பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மதுராந்தகத்தில் கால் வைத்தா சூரியனே இங்கே உதிக்கலன்ட்டு. அதுக்கு முதல்வர் கூட ரொம்ப ஒரு பெருசா ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. எங்க தலைவர் சார், அவர் வந்து பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், மிசா, ஜெயலலிதா எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டார். அவர் ரொம்ப பண்பட்ட நிலைமையில் இருக்கார். எதிரிகளை கூட பண்படுத்த வேண்டிய வேலை அவருக்கு இருக்கிறதா அவர் உணர்றார். எதிரிகளை கூட அவர் எதிரிகளை அணுகிறதே இல்லை சார். நீங்கள் வந்து எங்கள் தலைவரை போயிட்டு நேரில் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை உத்து பார்த்தீங்கன்னா அவள் இருக்கிற பேரமைதி, அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேரானந்தம் சார். அவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண துடிக்கிறார் சார். அதிமுககாரங்க வந்து தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கட்சியாக இருந்து கொண்டு இப்படி பாஜகவுக்கும் ஆரியத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கைகூலிகளாக போய்கிட்டு இருக்கீங்களேன்ற வருத்தத்தில் தான் எங்கள் ஐயா தலைவர் இருக்கார். அவர்களை பண்படுத்த போராடி கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, எதிரியை கூட அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாரு சார். அதான் சார் தலைமை பண்பு. தட் இஸ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி சார். சார் சார் ஜெயலலிதா வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக் லீடர். அவங்க நினைச்சதை செஞ்சுட்டு போயிடுவாங்க சார். ஆனால் தானே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெரியார் வழி வந்தவர் ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் சார். கண்டிப்பா ஒரு 10 பேர் கூட வச்சுட்டு கேட்பார். ஒரு தமிழ் அறிஞரை கேட்பார், ஒரு அறிவியல் அறிஞரை கேட்பார், ஒரு விவசாய பேசுவார். அப்பதான் முடிவெடுப்பார். அந்த தலைவர் கலைஞர் வழி வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் அரவணைக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் இவங்க பேசுகிற பேச்சுக்கும் இவங்க கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் சொன்னார், ஐயா எடப்பாடி அவர்களே, 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, நீங்கள் எப்போ பார்த்தாலும் காலையே பார்த்து குனிஞ்சு சேவகம் பண்ணிட்டு இருக்கீங்களே அடிமைகளாக, உங்களுக்கு எப்படி சூரியன் தெரியும்? சூரியன் நிமிர்ந்து பார்த்தா தான் சூரியன் தெரியும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கவுண்டர் கொடுத்தார் நேற்று. அது வந்து எங்கள் காஞ்சிபுரம் நேற்று மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. அண்ணா பிறந்த ஊரில் நேற்று நல்ல சிறப்பான ஒரு சார். சார் இன்னைக்கு உலகத்தில் வந்துட்டு ஒரு நாடு அழிக்கணும், அந்த மக்கள் அழிக்கணும்னா அவங்களோட மொழியை அழிக்கணும் சார். அப்படிதான் சார் முதல்ல வந்துட்டு நம்ம யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இந்த தமிழ் நூலகத்தை அழித்தான் சிங்களவன். அந்த வந்து முதல்ல நம்மளுடைய அறிவு அழிக்கணும். நம்மளோட மொழி அழித்தா இனம் அழிந்துடும். கண்டிப்பாக ஒரு மக்கள் வந்து எங்கே வேணாலும் வந்து மைக்ரேட் ஆகலாம், இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வாழலாம். ஆனால் அவனோட பூமியில் வாழும்போது அவனுக்கு மொழி தான் அவனுக்கு அடையாளமே. அந்த மொழியை அழிக்கக்கூடிய, இந்தி மொழியை திணிக்கக்கூடிய, பார்ப்பனியத்தை பேசக்கூடிய, ஜாதிய வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய, அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற மோடி அவர்களுடைய பிஜேபிக்கு நீங்கள் எப்போ கூட்டணி வைத்தீர்களோ அன்றைக்கே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி என்கிற அந்தஸ்தை எடப்பாடி அவர்கள் இழந்து விட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அதே மாதிரி 98 பார்த்தீங்கன்னா பிஜேபியோட திமுகவும் கூட்டணி வச்சுருந்துருக்குல்ல. ஆமாம், கூட்டணி வச்சு மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்த எலெக்ஷனில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் காங்கிரஸோட கூட்டணி வச்சு மந்திரி சபையில் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மட்டும் பிஜேபி கூட இருக்கும்போது தப்பு இல்லை, நாங்கள் போனால் மட்டும் தப்பான்னு கேட்குறாங்க சார். இது வந்து இப்போ திமுக மேலே எப்பயும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு குடும்ப அரசியல், ஊழல் கட்சி, சர்க்காரியா கமிஷனே வந்து அறிவியல் ரீதியா, விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணிட்டார் கலைஞர். ஆனா இது எல்லாமே எதுவுமே ப்ரூஃப் செய்யப்படாத விஷயம், சொல் வார்த்தைகள். இது வந்து வந்து பழுத்த மரத்தின் மீது தான் கல்லடிப்பாங்க. தலைவர் கலைஞரை பார்த்து மஞ்சப்பை கொண்டு வந்தவர், நீங்களா நாதஸ்வரம், இதை விட தாக்குதல்களை கட்டுமரம், அதான் தலைவர் சொன்னார் சார். எவ்வளவு பெரிய இலக்கணவாதி சார். என்ன சொல்றாரு? ஆமா, நான் கட்டுமரத்தான் மிதந்து வருவேன், நீங்கள் ஏறி என் மீது பயணம் செய்யலாம். ஆமா சார், இது மாதிரியான ஒரு இலக்கணவாதியை, இலக்கியவாதியை, தமிழ் பற்றாளரை, இணைப்பற்றாளரை, ஒரு அறிவியலை சிந்திக்கக்கூடிய, தன்னை தூற்றியவனை கூட அந்த வார்த்தையை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவாளியை இந்த தமிழகம் கண்டதில்லை. ஒரு நூற்றாண்டோட தலைவர் சார், தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோடி அவர்களுடைய இவ்வளவு வந்து இந்த மக்களை அழித்து ஒழிக்கக்கூடிய, நம்ம பொருளாதார ரீதியாக அழித்து ஒழிக்கிறாங்க, இன ரீதியாக அழித்து ஒழிக்கிறாங்க, நீட்டுக்கு வந்துட்டு விலக்கு தரமாட்டுறாங்க, நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேங்கிறாங்க, ஜிஎஸ்டிலேருந்து வர வேண்டிய நம்மளுடைய பங்கு தரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு வந்து மகாத்மா காந்தி பேரால் நடந்து கொண்டிருக்கிற கிராமப்புற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சார். நான் கிராமப்புறத்துலேருந்து வாழ்ந்த ஒரு மனிதன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற பெண்களோட ஒரு சுய பொருளாதாரம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு சார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அது ஒரு காரணம். அதில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்னும் நீங்கள் வந்து எஃபிஷியன்சியாக கொண்டு போகணும், அது இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெண்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட வளர்ச்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது.
நீங்கள் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பேரை நீக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து தர வேண்டிய அதில் பங்கை வந்து ஊதி தரமாட்டீங்க. மக்கள் எல்லாம் இன்றைக்கி கிராமத்தில் கோபமாக இருக்காங்க. ரெண்டாவது, திமுக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு, வயிற்றில் இருக்க ஒரு அம்மா வந்து கர்ப்பிணியாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து சத்து மாவு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பக்கத்துலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. மகப்பேறு மருத்துவர்களை நியமிக்கிறாங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஆரம்ப கல்வியை கொடுக்குறாங்க, உயர்கல்வியை கொடுக்குறாங்க, இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான கல்வியில் முன்னேற்றம் அடைய கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது வந்து பெண்களோட வளர்ச்சி தான் சார் இந்த நாட்டோட வளர்ச்சி. குடும்பத்தில் பெண் ஒருத்தி கல்வி கற்றால் இந்த குடும்பமே பள்ளியாகும் மகாத்மா காந்தி சொன்னார். ஒரு எப்போ இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததுன்னு காந்தி கிட்ட கேட்கும்போது காந்தி சொல்கிறார், நள்ளிரவில் ஒரு பெண் முழு நகைகள் அணிந்து கொண்டு பாதுகாப்பாக போய் இல்லம் எவள் திரும்பி வருகிறாளோ அந்த நாடு தான் சுதந்திரம் அடைந்த நாடு என்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த பாதுகாப்பான நிலைமை இருக்குது. பெண்கள் வந்து இன்றைக்கு வந்து மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இப்போ என்கிட்ட வந்துட்டு சர்ப்ளஸாக பணம் இருக்குது, எனக்கு 1000 ரூபாயோட மகத்துவமே தெரியாது சார், மேலே இருந்து பார்த்தா கீழே இருக்கணும் வழி புரியாது. சோமியா கூட சொன்னாங்க ஒரு வாட்டி, 1000 ரூபா யார் கேட்டானாங்க. அவங்களுக்கு 1000 ரூபா தேவையில்லை. அவங்களுக்கு தேவையில்லை சார். சார் அதுதான் சொல்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொப்புள் மேலே கஞ்சி அப்படின்வாங்க. எப்படின்னா, எனக்கு தாத்தா சொத்து அப்பன் சொத்து, நான் ஜமீன்தாரை விட்டு புள்ளியாக இருந்து, எனக்கு வந்து வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகும்போது எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போயிருந்து அந்த வீட்டு பிள்ளையாக இருந்தால் எனக்கு 1000 ரூபாய் பெருசாக தெரியாது சார். இப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லும் போது பரவலான ஒரு குற்றச்சாட்டு இப்போ இருக்கு இல்லையா, நிறையா பாலியல் வழக்குகள் அங்கங்கே கோயம்புத்தூர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கைது செய்யப்பட்டாலும் கூட இது தடுக்கிறதுக்கான வழிகள் பண்ணலைன்ற மாதிரி எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குல்ல திமுக மேலே. சார் இப்போது ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது, இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலையில் ஒரு 8 மணிக்கு வேலையை துவங்குவாங்க, இரவு 6 மணிக்கெலாம் முடிச்சுடுவாங்க, 7-8 மணி எல்லாம் மக்கள் உறங்குவாங்க. இது அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம குளோபலைஸ்டு வேர்ல்டில் இருக்கோம் சார், எல்லாம் ப்ரைவேட்டைஸ்டு குளோபலைஸ்டு வேர்ல்டில் இருக்கும் சார். இன்றைக்கி வந்து 24/7 இன்றைக்கி வந்து ஜாப் ஓப்பனில் இருக்குது, ஐடி கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நள்ளிரவிலும் வந்து இன்றைக்கு வந்து 199 பேர் பாதுகாப்பாக தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த 1% வந்து எங்கேயாச்சும் தவறு நடக்கிறது என்றால் அது தவறு தான். அது வந்து தடுக்கப்பட வேண்டும். தவறு செய்வர்கள் ஒடுக்கப்பட வேண்டும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மது மாது இந்த கஞ்சா போன்ற விஷயங்களை வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சார் எவ்வளோ வந்து கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? முதல்வரே உட்காந்துட்டு கஞ்சா ஒழிக்கிறது மது ஒழிக்கிறதுக்குனா ரிவ்யூ கமிட்டியில் உட்கார்றாரு. அதுக்குன்னா ஒரு ஏடிசி ஒரு போலீஸ் அதிகாரியை சந்திச்சு, சின்ன வயசு தான், 33 வயசு. அவர் சொல்கிறார், சார் ஒரு காலத்தில் வந்து கஞ்சான்றது வந்து 1000 கிலோ 500 கிலோன்னு வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் மூட்டையில் வரும் சார், பிடிக்கலாம் சார், தெரியும். இப்போ 1 கிலோ 1/2 கிலோ கையில் எடுத்து இப்போ வந்து ஈவன் அவர் சொல்கிறார் சார், ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி வருதான், ஒரு சொட்டு லிக்விட் போட்டால் போதுமா, அது கஞ்சாவோட தன்மை மாறிடுச்சு சார். அதை வந்து எங்கேருந்து எப்படி வருதுன்னு சோர்ஸ் பண்ண முடியல சார். ரெண்டாவது, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் தடுக்க முடியாது சார். இதை வந்து மோடியே தடுக்கணும்னு நினச்சா மோடியை வந்து வீழ்த்தப்படுவார். ஏன்னா ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, நிறைய போதைப் பொருட்கள் வந்து குஜராத்துக்கு மாநிலத்து கடல் வழியாக தான். சரியா சொன்னீங்க சார். இது வந்து பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கிற குஜராத், மகாராஷ்டிரா, அதானிக்கெல்லாம் எங்கெல்லாம் பிரைவேட்டாக கொடுத்தாங்க அங்கதான் அந்த அதானி போர்ட் வழியா வந்து நான் காங்கிரஸ்ல அந்த பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் வழியாகத்தான், அந்த போர்ட் வழியாக தான் இது உள்ள ஊடுருவது. இங்கே வந்து எவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். இப்போ வந்து ஒருத்தவங்க போதையில் தவறு செய்கிறான்னும் போது உடனே அவனை சுட்டு பிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே மனித உரிமைகள் ஆணையனும் இருக்குது. அவர்களையும் பண்படுத்தணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு 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 கஞ்சா போன்ற விஷயங்கள் ஒரு மனிதனுடைய எவ்வளோ சீரழிக்கும், குடும்பத்தை சீரழிக்கும், சமூகத்துக்கு சீர்கேடு விளைவிக்கும் என்பதை அவனுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்றைக்கி அதுக்கான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த முதல்வர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பள்ளிக்கூடங்களில் கூட மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். வளர்ச்சி இப்போ நீங்கள் சொல்லும் போது நிறைய சொன்னீங்க. அந்த காந்தி சொன்ன விஷயங்கள், இப்போ நிறையா பெண்களுக்கு பாதுகாப்பு, 99% பாதுகாப்பாக இருக்காங்க, நள்ளிரவில் வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்ற நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ விஜய் கூட புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவர் சொன்ன பேச்சுகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத மெயினாக முன்வைத்தார். ரெண்டாவது வந்து விஜய் வந்து திமுகவை ரொம்ப கடுமையான சொற்களெல்லாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு புதுசாக வரவர். இது அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா, விஜயோட குடும்பமே திமுகவால் வளர்ந்தது தான். அவங்க அப்பாலாம் வந்து நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் எடுக்கும்போது எம்ஜிஆர் தேட விட்டு ஓடி ஒளிஞ்சி கலைஞருடைய பாதுகாப்புலேருந்து வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போலாம் நான் ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதுக்கப்புறம் நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த திமுகவை சார்ந்தே வளர்ந்த குடும்பம். இவருமே வந்து கலைஞர் அவர்களை மிகப்பெரிய அளவில் பேசியிருக்காரு. அந்த பேர்களெல்லாம் குறிப்பிட்டு இது மாதிரி பேர்கள்லாம் ரொம்ப நல்ல பேர், அந்த மாதிரி அவர் சப்போர்ட்டாகவே இருந்தவர். திடீர்னு வந்து அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது மற்ற கட்சிகளெல்லாம் விட்டுட்டு திமுகவை மட்டும் அவர் திட்டுவதற்கு காரணம் என்ன?
பர்சனலாக அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாம், இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து இந்த வரலாற்று விஷயங்களை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய தற்குறிகள் உருவாகிறதுக்கு நம்ம கூட ஒரு காரணமாயிட்டோமோ. எல்லாருமே தற்கூறின்ற அது வேணாமே, பாவம் இல்லை பசங்க. இல்லை இல்லை சார், தற்குறினா இப்போ வந்து ஒரு தாத்தா இருக்கணும், அவர் என்னை வளர்த்தாரு, எங்கள் அப்பா இருந்தார் என்னை வளர்த்தாரு, நல்லது கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு இந்த சமூகத்துக்கான ஒரு மனிதனாக என்னை வந்து வாழ்விக்க முயன்று கொண்டிருக்கிறேன். தற்குறிகின்ற வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தை இல்லை. தற்குறினா என்னென்னா சொல் பேச்சு கேட்கறது இல்லை. கிராம சைடில் சொல்லுவாங்க தற்குறித்தனமாக சுற்றுறான்டா அவன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை. தற்குறி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழில் ஒரு நல்ல ஆச்சரியக்குறி மாதிரி தற்குறின்றது அவனாவே இருப்பான். அவன் வந்துட்டு வந்து புத்தகத்தை படிக்க மாட்டான். யார் பற்றி வரலாற்று சார் பெரியார் ஏன் சார் இன்றைக்கு வந்து தத்துவங்கள் ஒரு பக்கம், தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க சார். இன்றைக்கு வந்து நம்ம ஆண்டு கொண்டிருப்பது தத்துவம், பெரியாரிய தத்துவம், கம்யூனிச தத்துவம், அம்பேத்கரிய தத்துவம். அதை வந்துட்டு வழித்தோன்றலாக வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். தத்துவங்களை வந்து இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் படித்திருந்தார்கள் என்றால் அவர்களை தற்குறி என்ற பட்டம் அவங்களுக்கு நம்ம ஏன் தரப்போகிறோம்? சரி, அந்த பிள்ளைங்களை படிக்காமல் போனதுக்கு அந்த பெற்றோர்கள் காரணமானு சொல்லலாம்ல. பெற்றோர்கள் எந்த இடத்துல காரணமாக இருந்தாங்கன்னா சார், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா என்னவா இருந்தார், அதிகபட்சம் 2 மாடு வச்சுருப்பாங்க, 4 ஆடு வச்சுருப்பாங்க, ஒரு தோட்டம் இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க, பால் கறப்பாங்க, மீன் பிடிப்பாங்க, இல்லை வீடு இந்த கூரை வேய்வாங்க, மண்பானை செய்வாங்க. அந்த கிராமத்தை சுற்றி தான் அவங்களோட அறிவு எல்லாமே அந்த கிராமத்தை ஒட்டி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் அந்த அளவு தான் வாழ்க்கை முறை இருந்துச்சு. அவங்க அப்பா என்னவா இருக்காரு, இப்போ காமராஜர் கல்வியை இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த பொழுது திராவிட இயக்கங்கள் இங்கே வந்து 1969 பேரறிஞர் அண்ணா வந்து 67 ஆட்சி பொறுப்பேற்று வந்ததுக்கப்புறம் ஆரம்ப கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டது. அந்த அப்பாக்கள் வந்து கொஞ்சம் கல்வியை வளர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து வழி நடத்தினாங்க. நம்ம வளர்ந்த வாழ்க்கை தான்ப்பா, நம்ம இங்கே தான் இருக்கோம், இங்கே போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ட்டு. அப்போது வந்து எங்கள் அப்பாவுக்குலாம் வந்துட்டு எனக்கு கொடுக்கக்கூடிய பரிமாறக்கூடிய அறிவு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது சார். அது இன்க்ளூடிங் மைசெல்ஃப். என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த டிமானிட்டைசேஷன் 2014 டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு, அப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்தது பிறகு, இன்றைக்கு வந்து நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரம் ஒன்று இருக்குல்ல. எங்கள் தாத்தா வந்துட்டு 15 நாள் வேலைக்கே போகாட்டி கூட அந்த தோட்டத்துலேருந்து ஒரு அவரைக்காய் பறிப்பாங்க, முருங்கைக்கீரை இருக்கும், பக்கத்து வீட்டிலேருந்து மீன் கொடுப்பாங்க, இவங்க வீட்டிலேருந்து நெய் கொடுப்பாங்க, அங்கேருந்து பால் வரும், பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக தற்சார்பு பொருளாதாரம் இருந்துச்சு சார். இந்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை பெரிய மாற்றம் அடைஞ்சிச்சு. 2021 கோவிட் டைமில் பொருளாதார பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகி பல பேருக்கு வேலை வாய்ப்பை இழந்து இன்றைக்கு இருக்கிற பேரண்ட்ஸு சார், ஒரு காலத்தில் வந்து அப்பா தான் வேலைக்கு போவார், அம்மா குடும்பத்தையும் குழந்தைங்களையும் கவனிச்சுப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், குடும்பத்தில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, அந்த 2 பேரும் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அப்போ அந்த குழந்தைகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, சித்தாந்தங்களை வந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கு பெற்றோர்களுடைய டைம் இல்லை, அவங்க சூழ்நிலையும் இல்லை, சைக்கலாஜிக்கலி அவங்க அதுக்கு நாட் ஃபிட். அந்த இடத்துல தான் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல தகப்பன் அந்த குழந்தைய உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் ½ அன் ஹவர் பேச முடியுதானா? பேச முடியல. ஃபோனை வச்சுட்டுல சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறான், ஃபோனில் இறங்கிடுறான். ஃபோனில் அவனுக்கு எதெல்லாம் அவனுக்கு தெரியுதோ அதெல்லாம் சரின்னு நினைக்கிறான். வாட்ஸ்அப்னு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், அதாவது என்னன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு. ஆமாம், வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் உண்மை நம்பிடுறான், ரீல்ஸில் வர்றதெல்லாம் உண்மை நம்பிடுறான். அப்போ வந்து அவனோட பெரியவர்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைகளோட செலவு பண்ணக்கூடிய நேரம் குறைவாயிடுச்சு. அதுக்கு பொருளாதார சூழல் வந்து காரணமாயிடுச்சு. நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய குளோபலைஸ்டு வேர்ல்டில் நம்மளாம் வந்து அடிமையாக்கப்பட்டிருக்கோம், கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையாயிட்டோம். கண்டிப்பாக. அதனால தான் பெற்றவங்களால் குழந்தைகளை நிர்வாகம் பண்ண முடியல. அந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு தத்துவம் சார்ந்த தலைவனை தேடுவதை காட்டிலும் கட்டிப்பிடித்து விசிலடித்து ஆட்டம் போட்டு நான் உச்சத்தில் இருக்கிறேன் என்று தன்னைத்தானே சுய தம்பட்டம், சுய பெருமை பேசிக்கொண்டு வருமான வரியை கூட கட்ட முடியாத ஒரு தற்கூரி தலைவன் பின்னாடி போயிட்டுதுன்னா தலைவர் மேல வைக்கலாமா? அதனாலதான் ஏன் வீட்டு பிள்ளைய, என் தம்பி கூட அவனை நான் தற்கூரின்னு சொல்றேன். ஆனா அவனையும் அவர்களையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், என்னுடைய அன்பு அண்ணன், நம்முடைய தமிழகத்தின் துணை முதல்வர், அவர்களை மீட்டெடுப்பார். அவர்களுக்கும் நல்வழி காட்டப்படும். நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை இப்போ விஜயுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 25 நாளாக அவர் சிபிஐ வழக்கு அதுன்னு போயிட்டு வந்துகிட்டு இருந்தார், எதையுமே பேசலை.
அவர் எப்போதுமே ஒரு கேப் விட்டாருன்னா 25 நாள் 30 நாள் 40 நாள் ஒரு மண்டலம்ன்ற கணக்கு மாதிரி போய்கிட்டு இருக்கு. சார் அவர் அவருடைய அரசியலே ஒரு விசித்திரமா இருக்கு. இத்தனைக்கும் அவர் சரியா அரசியல் பண்ணலன்னு தான் ஒரு முக்கியமான ஒரு மேலிடத்துல இருந்து செங்கோட்டையன் அனுப்பிச்சு வச்சு அவருக்கு ஆலோசனை சொல்லணும்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் வந்த பிறகு கூப்பா கிருஷ்ணன்லேருந்து இந்த விஎஸ் பாபுலேருந்து நிறைய பேர், ஜேசிடி பிரபாகர்லேருந்து ஒரு முக்கிய தலைவர்கள் அதிமுகலேருந்துலாம் இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்துமே ஒன்றும் பெருசாக பக்குவப்படல தான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நடந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் விசில் அடித்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் செங்கோட்டையன் பேசும்போது நீங்கள் முதியோர்கள் முன்னாடி இந்த விசில் அடிக்காதீங்க, அப்புறம் இந்த குழந்தைகள் இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லிட்டு வைக்கும்போது, அதே கூட்டத்திலே இன்னொரு அடுத்த கட்ட தலைவர் நாங்களாம் பக்குவப்பட்டவங்க தான், எங்கள் தொண்டர்களுக்கெல்லாம் எங்கெங்க என்னென்ன பண்ணணும்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி உடனே ஒரு நோஸ் கட்டு செங்கோட்டையனுக்கு கொடுத்த மாதிரி தான் அதை நான் பார்க்குறோம். அப்போ செங்கோட்டையனுக்கு அங்கே மரியாதை இல்லையா, அவருடைய பேச்சுக்கு அங்கே எடுபாடு இல்லையா? நல்ல விஷயம் சொன்னீங்க. இந்த பார்ட் டைம் ஜாப்னு ஒன்று இருக்கும். எங்கேயோ படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ வேலையை பார்த்துருப்போம், பார்ட் டைம் ஜாப்னு ஒரு போவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு டெடிகேஷன் இருக்காது. பார்ட் டைமாக வேலை செய்யும்போது டெடிகேஷன் இருக்காது. அதில் மெனக்கெடல் இருக்காது. ஐயோ அதில் இது தன்னுடைய வேலை, இதனால எதுவுமே இருக்காது. அப்படியாகத்தான் இன்றைக்கு பார்ட் டைம் அரசியலை இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் செய்கிறார். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவருடைய பரப்புரையை துவங்கினார். ரோட் ஷோ சார். நான் அதுதான் மறுபடியும் சொல்கிறது, தத்துவார்த்தம் சார்ந்த தத்துவம் சார்ந்த தலைவர்களை நம்ம தான் சார் பின்தொடரணும் சார். தனி மனிதர்களை பின்தொடரவே கூடாது சார். இல்லை, அவர் 5 கொள்கை தலைவர்னு சொல்கிறார் இல்லையா? இந்த கொள்கை தலைவருடைய கொள்கையில் ஒன்று கூட அவர் கடைப்பிடிக்கிற மாதிரியே தெரியலையா சார்? அவர் முதல்ல இந்த 5 தலைவர்களை பற்றி அவருக்கு தெரியாது சார். அங்கே இருக்கிறவங்கள யார் பாருங்கள் சார். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் ஒரு 5000 ஓட்டு, தமிழ்நாட்டில் 5000 ஓட்டு இருந்தால் ஒரு ஒன்றிய கவுன்சிலர். அவர் 5000 ஓட்டு வாங்கினா பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அவர் அமித்ஷாவோட நேரடி தொடர்பில் இருக்கார். இதெல்லாம் நான் ஏதோ வாய் வந்ததோ, வாய் புளித்ததோ, மாங்காய் புளித்ததோன்னு பேசல. நிர்மல் குமாரும் அதே தான் இருக்காரு. புஷி ஆனந்த் ஆர்எஸ்எஸோட நேரடி தொடர்பு. அவர் விஜய் ஏற்கிறார். அவங்க அப்பா விஜயோட அப்பா சந்திரசேகர் ஐயா அவர்களே புஷி ஆனந்த் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்திருக்கிறார். இன்றைக்கு அது ரெக்கார்டட். ஆனால் இப்போ அவர் காலெல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா சார் ஒரு மேக்கப் சார். ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவார், ஒரு படம் எடுப்பார், திடீர்னு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபெயிலியர் ஆகிடும். டக்குன்னு யாரோ ஒரு அறிவாளி சொல்லுவான், சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ சொதப்பிட்டீங்க சார்னு. உடனே செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ண தப்பெல்லாம் செகண்ட் ஹாஃபில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வடிவேலு ஒரு படத்தில் வருவார் பாருங்க, காலையில் இருந்தோன்னே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் தாய் பண்ணுவார். நைட்டு என்ன பண்ணுவார், தூக்கி போட்டு மிதிப்பார். அப்படி புஷி ஆனந்தோட வரலாறு அப்படி இருக்கு. ரெண்டாவது சிடி நிர்மல்குமார். பியூர் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. அவர் அங்கே ஐடி விங்ல இருந்தார். அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டார். ஏடிஎம்கே எடப்பாடி கிட்ட வந்தார். எடப்பாடி கிட்ட செல்ஃப் எடுக்கல. அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டு விஜய் கிட்ட வந்துட்டார். இன்னொரு பாருங்க, இன்னைக்கு நான் ஊழலை ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் ₹1 கூட ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் அவரோட திரைப்படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு ஒரு கான்செப்ட் நடக்குது. அதில் எந்த சினிமா திரையரங்குகள் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு அந்த வருமானம் போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த ₹150 டிக்கெட் தான். ஆனால் விஜயோட படம் வெளியாகும்போது இது மறைமுகமாக ஒரு ஆர்டர் இருக்குது விஜயோட கிட்டேருந்து. என் படம் ரிலீஸ் ஆகுதா, முதல் 30 நாளுக்கு டிக்கெட்ஸ் என் ரசிகர் மன்றங்களுக்கு தலைவர்களுக்கு கொடுத்துடணும். அப்போ அந்த ரசிகர் மன்ற தலைவர்கள்கிட்ட போயிட்டு டிக்கெட் வாங்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போது அம்மாவோட தாலி அறுத்து அப்பாவோட மணி பர்சன்ட் திருடி நம்ம படிக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லை, அடுத்த சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லை, அப்படியா இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் என் தம்பி அம்மாவோட பணத்தை திருடி அப்பாவோட பணத்தை திருடி ₹150 டிக்கெட்டை ₹3000 கொடுத்து பார்க்க வச்சது யாரு? அப்போ அதுக்கு வழிவகுத்தது யாரு? உங்கள் நற்பணி மன்றம் தானே. அந்த நற்பணி மன்றத்தோட தலைவர்கள் தானே. அவர்களை கூட்டு இது வரைக்கும் விஜய் கண்டித்திருக்கிறாரா? அவர்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறாரா? ஏன் உங்களை விட மிகப்பெரிய நல்ல நடிகன், சமகாலத்து நடிகன் ஒருத்தர் நற்பணி மன்றத்தை ஏன் கலைத்தார்? ரசிகர் மன்றத்தையே கலைத்தார். ஏன்னா அவர் பார்க்குறாரு இந்த திசை சரியில்லை, அப்போ அதை தடுக்கிறார், அந்த கலைக்கிறார். அந்த அறிவு உங்களுக்கு இல்லை, சரி நற்பணி மன்றம் வச்சுக்கோங்க, ரசிகர் மன்றம் வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களை நல்வழிப்படுத்தணுமா இல்லையா? அதை செய்ய தவறுனீங்களா இல்லையா? அதோட விளைவுகள் தானே இது. ஆனால் இது வரைக்கும் விஜய் படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவுடைய பர்ஸ்லேருந்து சேர்த்து வச்ச காசு, ஃபீஸ் கட்டுற காசில் தான் இது வரைக்கும் ரசிகர்கள் படம் பார்த்துருக்காங்க. ஆனால் ஜனநாயகன் படத்தை பார்க்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜனநாயகன் படத்தை பார்க்க வைக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த ₹3000 தான் சேர்த்து வைங்க, படம் வந்தோன்னு பாருங்கள், லோயாலா மணி பேசியிருக்காரு.
லைலா மணி நம்ம தம்பி தான், வந்து லைலா கல்லூரி தான். அப்ப திமுகவை திட்டுறாங்க, ஆனா திமுக கொடுக்குற காசுல போய் விஜய் படத்தை பார்க்க நினைக்கிறாங்க. என்ன மாதிரியான அரசியல் அது? லைலா மணி அவர் வந்துட்டு ஒரு அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், கொளத்தூர் மணி அண்ணா அப்படி ட்ராவல் பண்ணுவாரு. தெரியும், ஆரம்பத்துல அவருடைய நிலைப்பாடு அப்படிதான். எல்லாருக்கிட்ட இருந்து 100 ரூபாய் அப்பவுமே தெளிவா பேச மாட்டாங்க, எனக்கு தெரியும். 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்குவாரு. அதை வைத்து அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பாரு. அந்த வகையில சிறப்பான மனிதர். அவர் வந்துட்டு 3000 ரூபாய் பணத்தை கொடுப்பாங்க, போய் வாங்கிக்க, நானே வாங்கிட்டேன் காலையில, நீ அதை வந்து ஜனநாயகம் படம் பாரு அப்படின்ட்டாங்கன்னா எனக்கு உண்மையில தம்பி மேல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. என்ன தம்பி காலையில வாங்கிட்டேன், பத்திரமா வச்சிருக்கிறேன்றாரு. ஐயா, அரசாங்கம் நம்மளோட அரசாங்கம் கொடுக்குது, வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அதை எடுத்து போய் நீ சினிமா பாரு. சினிமாவில் என்ன சொல்லி தருவார் விஜய்? விஜய் இதுவரைக்கும் சினிமா மூலியமாக, திரைத்துறை மூலியமாக இந்த தமிழ் மண்ணுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு என்ன நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு சார்? ஏதோ ஒரு படத்தை சொல்லுங்க சார். இது வரைக்கும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நடிச்சிருக்காரா? ஏதாவது கல்லூரிகளுக்கு சென்று ஒரு வந்து பெண்கள் பாதுகாப்பு, சோஷியல் எஜுகேஷன், பாலியல் கல்விக்கு, விவசாயத்துக்காக கத்தி படத்துல ரொம்ப கத்தி கத்தி பேசினாரு. என்ன சார் கத்தி கத்தி பேசுறாரு? சொல்றாரு, அதாவது வந்து தண்ணி வந்து தாமிரபரணி தண்ணி எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பெப்சி விளம்பரத்தில் நடிக்கிறாரு. அப்போ எங்கன்னா ஒரு சார் ஒரு தத்துவத்தை நீங்க பிடிக்கணும். தத்துவத்தின்பால் உங்களுக்கு அந்த தலைவனுக்கு நம்பிக்கை இருக்கணும், அறிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதை வந்துட்டு ஒரு தலைவன் முதல்ல தத்துவத்தை பிடித்துக்கிட்டு, தலைவன் அதை கற்றுக்கிட்டு அதை வந்து அடுத்த கட்ட தலைவர்களுக்கு கடத்தணும், தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் சார் இந்த நாடு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிற மாதிரி சார் யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம் சார், வாங்க சார், அப்படியே சார் ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்குது சார், அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் சார், விஜய் நல்லவர், ₹1 கூட வந்து லஞ்சம் வாங்க மாட்டார், ஏற்கனவே உச்சத்தில் இருக்கார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று செயற்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. அவர் புலின்னு ஒரு படம் நடிச்சா பாருங்க, புலி 2 நாள் எனக்கு வந்து வாமிட் அந்த படம் பார்த்தது. அந்த படத்தில் இவர் வந்து அந்த 2015 2016 அந்த இயக்குனரும் தயாரிப்பாளர் உங்க கூட தாங்க இருக்காரு சார். பாவம் சார், அவர் அங்கே பிஆர்ஓ இருந்து 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்து கடன் ஒன்று சொத்து பத்தெல்லாம் வித்து படமே சரியில்லைன்றீங்களே, அவர் உங்க கூட தான் இருக்காரு சார். என்ன சார் பண்றது? இது வந்து ஒரு ஆலமரம் சார், வந்தாரை வாழ இருக்கும் தமிழ்நாடு சார். யார் வந்தாலும் இங்க வந்து வாழ. புலி படத்துல வாங்கின சம்பள தொகையை வந்து சரியான முறையான கணக்கு காட்டாம 2015 2016 நீ 35 கோடி ரூபாய்க்கு தான் நீங்க வந்து வருமான வரி காட்டிருக்கீங்க. அப்போ உச்சபட்சம்ன்றீங்களே, உச்சபட்ச நடிகர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் உச்சபட்சன்றதே கடைசி 5 ஆண்டுகள் தான். அவர் 5 ஆண்டுகள் எனக்கு கரெக்டா நினைவுன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் தான் ஒரு உச்சபட்சன்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. அவர் நடித்த படங்கள்லாம் சார் லாஸ்ட் 5 வருஷம் எந்த படம் ஹிட் ஆயிருக்கு? மாஸ்டர்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அது எப்படின்னா இவங்களே வந்து ஒரு தலைவனை உருவாக்கிட வேண்டியது, அவனுக்காக இவரே பாலாபிஷேகம் பண்ணிட வேண்டியது, இவங்களே டிக்கெட்டை வந்து 150 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வித்துட வேண்டியது. இது காலங்காலமா நடக்கிறது, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு நடக்குது சார். ஆனா வந்துட்டு எம்ஜிஆர் கூட வந்துட்டு வந்து காங்கிரஸ் இயக்கத்துல இருந்து பெரியாரை ஃபாலோ பண்ணி, அண்ணாவை ஃபாலோ பண்ணி, கலைஞரால் திமுகவுக்கு வந்து கலைஞரால் திமுக மட்டும் இல்லை, கலைஞரால திரைத்துறைக்கே வந்து. ஆமா, என்னங்கய்யா, அவர் பக்குவப்பட்டு ஒரு 15 ஆண்டுகள் அரசியல் இருந்தார். வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் வந்து கலைஞர் அவர்கள் வந்து திருச்சியில் இருந்துட்டு மாடர்ன் தியேட்டரில் இருந்துட்டு வந்து அப்போ இருந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எம்ஜிஆர் அவர்களை அனுப்புகிறாராம். என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், சிறப்பான நடிகர், அழகாக இருப்பார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ட்டு சரின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டேரக்டர் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. சார் இல்லை சார், இவருக்கு அந்த முகம் சரியில்லை. உடனே கலைஞர் அங்கேருந்து சென்னைக்கு வந்து, ஏன் என் நண்பனை நிராகரிக்கிறீங்க, அவருக்கு என்ன குறை, அவர் நல்ல ஒரு கதாநாயகன் போல தானே இருக்கிறாருன்னும் போது, இல்லை மந்திரகுமாரின் படத்தில் அவர் ராஜகுமாரன் கேரக்டர், இந்த இடத்துல அவருக்கு ஒரு தழும்பு இருக்கும், அது வந்து சரியாக இருக்காதுன்னு. உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணார், ஒரு கரித்துண்டு எடுத்துருவான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எங்கு எம்ஜிஆருக்கு வடு இருக்கிறதோ, எது அவரோட வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததோ, எது இவரை கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள முடியாத முகபாவம் என்று சொன்னார் தயாரிப்பாளர், அவர் உடனே கூப்பிட்டு அந்த கரித்துண்டு எடுத்து இங்கே ஒரு மீசமா இந்த தாடி மாதிரி வளர்ந்து, இப்போ பாருங்கள் இந்த மன்னனுக்கு, இந்த ராஜகுமாரனுக்கு இந்த மாதிரி வந்து தாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட நட்பு இருக்கலாம், இலக்கணும் சார். அவங்க சட்டமன்றத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது, தலைவர் கலைஞர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, யாரோ ஒரு சிலர் கூட கருணாநிதி என்ற பெயர் சொன்னால் கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு நட்பு இலக்கணும். ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க, காரில் 2 பேர் ஜேபிஆர் மற்றும் இவங்கெல்லாம் வரும்போது, உடையார்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது அறிவாலயம் கிராஸ் பண்ணும்போது கருணாநிதி இங்கே தான் இருப்பார்னு சொன்னோன்னா நடுவழியிலே காரை நிறுத்தி சொன்னவரை இறக்கி விட்டு போனதாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு பிடிக்காம இருந்தப்ப கூட அந்த ஒரு நட்பு வந்து சார் அவங்களாம் ஆட்ஸ்அப் சார், அவங்களாம் வந்து ஒரு நட்பின் இலக்கணம். ஏன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து உடைச்சி வெளியே வர்றதுக்கும் அந்த டைம்ல காங்கிரஸ் ஒரு காரணம் தானே எல்லாரும் சொல்லுவாங்க சார். எம்ஜிஆர் எப்படி பிஜேபி லாபி பண்ணுதோ அதே அரசியல் அந்த காலத்துல இந்திரா காந்தி அம்மையார் பண்ணதான தகவல். நம்ம என்னன்னா அது நம்ம டாபிக்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி போனா கூட அது மக்களுக்கு நேயர்களுக்கு சரியா இருக்கும்னு நான் நம்புறேன் சார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பெரியாரிஸ்ட்
பெரியாரை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் மத ரீதியான உணர்வாளர் தான். அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவை பார்க்குறாரு, கலைஞர் மூலிமா அப்படியே வராங்க. அவர் உடனே பெரியாரிஸ்டாக மாறுறாரு. அவர் வந்துட்டு இதே மாதிரி விஜய் மாதிரி தான். அப்போ உச்சபட்ச நடிகர், நிறைய சொத்து பத்து பணம் வருது, இன்கம் டேக்ஸில் சரியாக ஃபைல் பண்ணலை. அப்போது வந்து இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சியை மாநில அளவில் வீழ்த்திய முதல் கட்சி திமுக. பேரறிஞர் அண்ணா இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த வந்து கோபம், இந்த வெறுப்பு வந்து அவங்க இந்த இந்திரா காந்தி மேடமுக்கு இருந்திருக்கு. அப்போ திமுக நம்மளை வீழ்த்திச்சுல, திமுகவை எப்படி வீழ்த்தினா அவங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது, அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைத்துறையில் வருமான வரி சரியாக கட்டாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவரை கூப்பிட்டு, இப்போ வந்து விஜய்க்கு எப்படி வந்து ஜனநாயக நெருக்கடியோ எம்ஜிஆர் நெருக்கடி கொடுத்து, அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து கலைஞர் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு ஓகே, இல்லாட்டி உங்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவரே இங்கே கட்சி ஆரம்பித்தார். இல்லாட்டி வந்து இங்கே வந்து இன்னும் பெரியார் கொள்கை இன்னும் கூட பலப்பட்டிருக்கலாம். அதுக்கும் அந்த காலத்தில் ஒரு அரசியல் ரீதியான காரணம். இப்போ அதே அரசியல தான் வந்து இன்னைக்கு பாஜக வந்து விஜய் மேலே செய்யறாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட விஜய் சிஎம் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டீங்களா, பிஎம் அங்கிள் உங்களால் கூப்பிட முடியுமா? இப்போ கூட வாய் திறக்க மாட்டாரு. நேற்று கூட அவர் வந்து பெருசா படத்தை பற்றியே பேசலையா, அவர் படத்தை பற்றி அவரே பேசல, வேறு யார் பேசுவா? சூப்பர், நல்ல ஒரு நகருக்கு வந்திருக்கீங்க சார். ஒரு தலைவன் முதல்ல தன்னை தற்காத்து கொள்ளணுமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணுமா இல்லையா? கரூரில் உன்னை நம்பி உன்னை பார்க்க வந்த 41 என் குடும்ப உறவுகளை நீ வந்து கொன்று குவிச்சிட்டீங்க. முதல் முறையாக நேற்று அறிக்கையில் கூட அதிமுக சொல்லியிருக்காங்க, கரூரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு முழுக்க நீங்கள் காரணம் இல்லைன்னா கூட நீங்களும் அதில் ஒரு காரணம் முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் சார் அவங்களுக்கு, ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எடப்பாடி அவர்கள் வந்து யாரோ ஒருத்தன் கொடி காட்டணுன்னு பார்த்தியா நம்ம கொடி பறக்குதுன்னாரு. ஆமாம், அவரோட கேட்டகரி அந்த மாறிடுச்சு. யாரா வருவாங்களா எப்படியாவது இந்த வாட்டி உட்காந்துடணும் அப்படின்ற எப்படியாச்சும் பதவி வெறி, அந்த வந்து அதிகாரம் மகன் மிதுனை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அவங்க ஜெயிச்சாலும் எடப்பாடியை சிஎம்ஓ உட்கார வைப்பாங்களான்றது 1008 கேள்விக்குறியா இருக்கு சார். அது கனவுல கூட நடக்காத விஷயம். அதிமுக வெல்வதும் பாஜக கூட்டணியோட இங்கே தமிழ்நாட்டில் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணுறதும் கனவுல கூட நடக்காத விஷயம். மேபி வந்து ஓட் மெஷின் வேணால் நடத்தி காட்டலாம் அந்த சாதனையை. ஏன்னா வந்து இவங்க என்னதான் செய்வாங்க என்னெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு இவங்களை வந்து தீர்மானிக்கவே முடியல. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்க, நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். வந்து 1998-99 வந்து வாஜ்பாய் அவங்களோட பீரியடில் வந்து திமுக கூட்டணி வச்சுது, இன்றைக்கி மட்டும் ஏன் வைக்கல, கசக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அன்றைக்கி பாஜகவோட தலைவராக இருந்தது உயர்ந்த மனிதர் சார், அடல் பிகாரி வாஜ்பாய் சார். அடல் பிகாரி ஐயா வாஜ்பாய் அவர்கள் நினைவு கூறும்போது அவர் எழுதிய ஒரு கவிதை ஞாபகம் வருது. ஐயாவோட கவிதை ஒன்று சொல்லுது, மிக உயர்ந்த இடங்களாக கருதப்படுகிற மலை சிகரங்களில் மக்களுக்கு பயன்படுகிற எந்த உணவுப் பயிரும் விளைவதில்லை. தாழ்வாக கருதப்படுகிற பள்ளத்தாக்குகளில் தான், கீழே தான் மக்களுக்கான உணவுப் பொருட்கள் பயிரப்படுகிறது. அப்படித்தான் இந்த சமூகமும் கீழிருந்து தான் உருவாகுது, மேல் இருக்கிறவனால மட்டும் உருவாகலன்ற மிகப்பெரிய சித்தாந்தவாதி சார். வாஜ்பாய் அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் சார். அப்போ கூட தலைவர் கலைஞர் என்ன பண்ணார், எடுத்த உடனே அவங்க கூட வந்து கூட்டணி வைக்கல சார், மினிமம் ப்ரோக்ராம் பண்றாங்க. அவருடைய அம்மையார் வந்து ஒரு ஓட்டுல கவுத்து விட்டாங்க சார். அப்போ என்ன சொல்றாங்க, மினிமம் ப்ரோக்ராம் ஃபார்ம் பண்ணுறார் தலைவர் கலைஞர். சார் உங்களோட ஆர்எஸ்எஸ் கொள்கை எங்கள் திராவிட கொள்கை, ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணுக்கு தேவையான மனிதர் நீங்கள். அந்த இடத்துல பாருங்கள், நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை தத்துவார்த்தமான தத்துவார்த்தமான தலைவர். ஆர்எஸ்எஸ் வந்து தத்துவமாக இருந்தால் கூட அந்த இடத்துல தத்துவார்த்தமான தலைவராக அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார். அந்த தத்துவார்த்தமான தலைவரை எந்த வகையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கலைஞர் வந்து மினிமம் ப்ரோக்ராமை வைக்கிறாருங்க சார். உங்கள் கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், ஆனால் இதெல்லாம் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம். 370 பிரிவு கொண்டு வரக்கூடாது. காஷ்மீரை நீங்கள் அந்த தனி அதிகாரத்தை நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரியம் நீங்கள் ஃபார்ம் பண்ணக்கூடாது. இது மாதிரியான வந்து ராமர் கோயிலை மறுபடியும் நீங்கள் கட்டக்கூடாது. இது மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வந்து அந்த காலகட்டத்தில் கலைஞர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கு இந்த நாட்டை துண்டாடக்கூடிய, இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு கொள்ளாத ஜனநாயகத்துக்கு புறம்பான நிகழ்வுகள் எப்போயாச்சும் நடந்துச்சா? அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கிறவருக்கு நடக்கவே இல்லை, கலைஞர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அப்போது எதிரியை கூட தன் கொள்கை சார்ந்து மக்கள் நலனுக்காக சரி செய்யக்கூடிய பண்படுத்தக்கூடிய இடத்துல தான் தலைவர் கலைஞர் இருந்தார். அதனால் வந்து இது வந்து ஒரு குடும்ப அரசியலும் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. கலைஞரை பற்றின பல்வேறு விமர்சனங்கள் வர மாதிரி அதில் ஒரு விமர்சனம் இது. இன்றைக்கு கூட வந்து மோடி அவர்களை வந்து அவர் சரின்னா நம்ம சரின்னு பாராட்டுறோம், தவறுனா தவறுன்னு எடுத்து நிற்கிறோம். எங்கள் மாநில சுயாட்சி தான் சார் முக்கியம். இது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது எதன் அடிப்படையில்? எங்களோட தனி கலாச்சாரம் இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு கலாச்சாரம் இருக்குது சார்.
நம்ம ஊர்ல வேட்டி கட்டுறோம், அவங்க ஊர்ல என்ன கட்டுறாங்க? பஞ்சாப் வந்து தலையில பஞ்சாபிஸ் வந்து தலை அந்த ஒரு குல்லா போடுவாங்க. நம்ம ஊர்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு colour கொள்கைகள் ஒரு இருக்குல்ல? கலாச்சாரம் இருக்கு. கலாச்சாரம் மல்டி கலர்ஸ்ல நீங்க எல்லாம் ஒன்று பண்ணணும் எப்படி நினைக்கிறீங்க? ஒரே மாநிலம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு. அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு வரனால அந்த அந்த கான்செப்ட் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்களா, ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி. ஒரே தேர்தல்லாம் சார், அமெரிக்கா வந்து நம்மளை விட வந்து 10 மடங்கு வளர்ந்து நிற்கிறான் சார். அங்கே தனி மனித பொருளாதார வளர்ச்சி என்னவா இருக்குது, கல்வி நிலை என்னவா இருக்குது, இந்த வந்து மருத்துவ கட்டமைப்புகள் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா சார்? நம்ம இன்னுமே இந்த கிராமத்தை சார்ந்த பொருளாதாரம் தான் இன்னொன்று, நம்மளோட. அமெரிக்கா வந்து அதிபர் தானே, இங்கே தானே நம்ம வந்து டெமோக்ரஸியில் வந்து ஆமாம், இண்டிபெண்டாக இவர் இப்போ ஒரு அதிபராகவே தான் ஃபீல் பண்ணுறாரு. அந்த அந்த ஆசை வந்துருச்சான்னு தான் நான் கேட்குறேன். இருக்கே இப்போ வந்து சார், ஒரு ஏகாதிபத்தியத்தை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதன் யார்? அமெரிக்க அதிபர் ஒரு ஏகாதிபத்தியவர். அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய நாடு. அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் ஒரு சர்வாதிகாரியா? நீங்கள் ஒரு ஏகாதிபத்திய சிந்தனையோடு போகிறீங்களா? இன்றைக்கு வந்து மல்டி கலர், மல்டி பர்சனாலிட்டி, வெர்சடைல் ஒரு நாடை, ஒரு 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 நேஷனை நீங்கள் ஒரே கலர்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறதே பெரிய ஆதிக்கம் சார், பெரிய அட்ராசிட்டி சார் அது. சார், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது, அவர் நம்மளோட பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நம்மளோட உள்துறை அமைச்சர், அவங்க மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்குது சார். ஏன்னா அவங்க வகிக்கிற பொறுப்பு அப்படி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்கள பொறுப்பு மதிக்கிறோம். வகிக்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எதிர்க்கிறோம். என் மண்ணுக்கு எதிராக இருக்கிறது, என் மக்களுக்கு எதிராக இருக்கிறது, என் மொழிக்கு எதிராக இருக்கிறது, என் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறது. என்னுடைய சார், இன்னைக்கு வந்து இந்தியா வந்துட்டு பிரிட்டனோட கம்பேர் பண்ண முடியாது சார். ஆனால் தமிழ்நாடு இஸ் பெட்டர் தென் பிரிட்டன் சார். தமிழ்நாடு இஸ் பெட்டர் தென் யூஎஸ்ஏ சார். இன் வேரியஸ் வந்து பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சார். அப்போ இவ்வளோ விஷயத்தில் நம்ம வளர்ந்து நிற்கும் போது எங்களை மறுபடியும் வந்து ஒரிசா, பீகார், உத்தரகாண்ட், அசாம் இவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க. இன்னும் ஒப்பிட்டு இன்னும் 50 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிறீங்க சார். ஒருத்தன் வந்து நோஞ்சான் குழந்தையா இருக்கான், எக்ஸ்ட்ரா 2 முட்டை கொடு, தப்பு இல்லை சார். ஒருத்தன் நல்லா ஓடுற குழந்தைக்கு நீ பட்டினி போட்டு அவன் எலும்பு தோல்லாம் அவன் வீக் ஆகி முடக்க நிற்காது. ஏன் முடக்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் பல்வேறு தகவல்கள், ரொம்ப நிறைய பேர் நேயர்களுக்கு தெரியாத தகவல்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. பின்னோக்கி அரசியல் கிட்டத்தட்ட 1962, 67 அந்த காலகட்ட அரசியலையும், எம்ஜிஆர் ஏன் வெளியில் வந்தார், இப்படி பல்வேறு தகவல்கள் இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம அரசியல் அரங்க நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு நன்றி வல்லரசு. உங்களுக்கு வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, தீ பரவட்டும். நன்றி. கண்டிப்பாக.